வணக்கம். உனக்குவன் ரத்தம் என்னக்குவன் தக்காளி சுத்னையா. நம்ம ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, கனடா கிட்ட எந்த விதமான ட்ரேட் நெகோசியேஷன் நான் வச்சுக்க மாட்டேன், எல்லாத்தையும் இப்பவே நான் ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு ஒரு நியூஸை விட்டுருக்காரு. இவர் கண்ட்ரியா போய் எதையாவது ட்ரிகர் பண்ணினே தான் இருப்பாரு போல, இவருக்கு வேலையே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது வரைக்கும் இதான் நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நான் இந்த வாட்டி அவர் ட்ரிகர் பண்ணல, அவர் தான் ட்ரிகர் ஆயிருக்கு. அவரை ட்ரிகர் பண்ணது கனடா. டிஜிட்டல் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு கம்பெனி ஒரு டிஜிட்டல் சர்வீஸ் ஆஃபர் பண்றாங்க, அவங்க பிசிக்கலாக கனடாவில் இல்லைனாலும் அவங்களோட சர்வீசஸ் எல்லாம் கெனடியன் யூஸ் பண்றாங்க, அதனால அவங்க ரெவன்யூ மேக் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் ஒரு டாக்ஸ் போட போறேன் அப்படின்றதான் அந்த டிஜிட்டல் சர்வீஸ் டாக்ஸ். இது எல்லாத்துக்குமே 3% டாக்ஸ் போட போறதா சொல்லியிருக்காங்க. கூகுள், மெட்டா, அமேசான், ஊபர் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே அதுல வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரம்ப்புக்கு ட்ரிகரான விஷயம். டாக்ஸ் இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, இல்லை இன்னும் ஃபியூச்சர்ல ஸ்டார்ட் ஆக போதெல்லாம் கிடையாது. 2 வருஷம் கணக்கெடுப்புல நீங்க என்னென்னலாம் ரெவன்யூ மேக் பண்ணீங்களோ அது எல்லாத்துக்குமே இப்போ நீங்க டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2022 இருந்து. அதுதான் செகண்ட் ட்ரிகரான விஷயம். சும்மாவே ஹல்க் மோட்ல இருக்கிற ட்ரம்ப்புக்கு இந்த ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா பொங்கி எழுந்துட்டாப்புல. இன்னும் 7 நாள்ல 2 பில்லியன் ஒர்த் ஆஃப் டாரிஃபை நான் திருப்பி போறேன்டா அப்படின்னு இருக்காரு. மார்க் கார்னி வந்துட்டு உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்ற ஒரு மோட்ல போயிருக்காரு நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எதுவுமே நினைக்கலனாலும் பரவாயில்ல, சனிக்கிழமை தான், சும்மா எதையாவது யோசிச்சு கமெண்ட்ல போடுங்க. எப்படி போகுது அப்படின்றத பார்ப்போம்.